அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளி பாடங்கள் மூலமாக பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டு, இந்த ஆண்டினுடைய கடைசி காலாண்டு, அதில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதில் இன்றைக்கு 12வது பாடம், மகிமையின் வேலை சிலுவையும் உயிர்த்தெழுதலும் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமையின் வேலை சிலுவையும் உயிர்த்தெழுதலும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வார பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்து பின்பு பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்தில் ஒரு சிறு மந்தையாக வந்திருந்தோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்து இந்த மாபெரும் சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது ஆண்டவரே, இந்த வாரத்தின் பாடங்களை படிக்கும்போது பரிசுத்த வேண்டிய ஒத்தாசை எங்களோடு இருக்கவும், பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த வார பாடத்தின் தலைப்பு மகிமையின் வேலை சிலுவையும் உயிர்த்தெழுதலும் என்று ஏற்கனவே அடியான் சொல்லியிருந்தேன். மனப்பாட வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் சத்தத்தை கேட்கிறான் என்றார். இதுதான் பிலாத்துக்கும் இயேசுவானவருக்கும் மத்தியிலே நடந்த அந்த பேச்சுவார்த்தையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று அவர் வெளிப்படையாக பிலாத்துவினிடத்திலே பேசத்தக்கதாக இந்த வார பாடத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது, முதல் காரியம் முதல்ல இருக்கிற 10 அதிகாரங்களில் அவர் 3 வருஷம் செய்த ஊழியங்கள் நமக்கு குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில். பின்பு இந்த 11ஆம் அதிகாரத்திலேருந்து 20ஆம் அதிகாரம் வரலாம் ஏறக்குறைய 1 அல்லது 2 வாரங்கள் அந்த அவருடைய வாழ்வின் பூமியில் அவர் மனிதனாக இருந்த வாழ்வின் கடைசி 2 வாரங்களில் நடைபெற்ற சம்பவங்கள் அந்த 11லிருந்து 20 அதிகாரம் ஏற்கனவே 10 அதிகாரங்களில் அவைகள் அந்த 10 அதிகாரங்களில் அந்த 2 வாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை மட்டும் என்ன செய்திருக்காங்க, கடைசியாக நடந்த நிகழ்ச்சிகளை அவர் குறிப்பிட்டு யோவான் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 4 சுவிசேஷ புத்தகங்களும் இயேசுவின் மரணத்தை என்ன செய்கிறது, வெவ்வேறு வழியில் சித்தரிக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது முதல்ல பார்க்கும்போது மத்தேயு என்ன பண்ணுறாரு, வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலை வலியுறுத்துகிற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஒரு பார்வையிலே அவர் தனது சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருப்பதை பார்க்குறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இயேசுவினுடைய ஞான ஸ்நானத்தையும் மரணத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை என்ன செய்கிறாரு, மார்க் வலியுறுத்தி அவர் தனது கருத்துக்களை வலியுறுத்தி அந்த சுவிசேஷ புத்தகத்தை அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். 3வதாக லூக்கா என்ன செய்கிறாருன்னா, குணமாக்குதலையும் ரட்சிப்பையும் என்ன செய்கிறாரு, சிலுவையும் அவர் வலியுறுத்தி என்ன செய்கிறார், அவர் தனது சுவிசேஷ நூலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி குறித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்ததை பற்றியும் அவருடைய வேலை வந்த சமயத்தில் அவருடைய வேலை வந்தது என்று அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போனா ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒரு கோணத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் சித்தரிக்கத்தக்கதாக அவருடைய பிறப்பிலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்து செல்லும் வரையிலே இருக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் வெவ்வேறு கோணத்திலே பார்த்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் எழுதத்தக்கதாக இந்த சுவிசேஷ புத்தகம் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விசேஷமாக என்ன பண்ணுறாருன்னா, அடிக்கடி அவர் வேலை வந்தது என்று இயேசுவானவர்
யோவான் எழுதுவதை நான் யோவான் 7:30, 8:20, 12:27 இந்த வசனங்களெல்லாம் வேலை வந்தது என்று குறிக்கப்பட்டிருப்பதை நம்மால் என்ன பண்ண முடியும், அந்த வாசகங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் சத்தியமாவது என்ன, அதான் இன்றைக்கி மனப்பாட வசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஒரு பேச்சுவார்த்தையை பற்றி இயேசுவானவருக்கும் பிலாத்துக்கும் இடையே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையை பற்றி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு அவங்க கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் விசேஷமாக 18 அதிகாரம் 28 32 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது அவங்க எதை பற்றி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, விசாரணை பற்றி சில விளக்கங்கள் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு. பிலாத்து ஒரு விசாரித்த ஒரு காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர் சொன்ன பதில், அதற்கு பிலாத்து சொன்ன வார்த்தைகள் என்ன, அது எப்படி அவரை கடைசியிலே சிலுவையிலே கொண்டு சேர்க்கத்தக்கதாக அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை குறித்து தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் சத்தியமாவது என்ன என்ற தலைப்பில் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இங்கே நீர் யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லி முதல்ல பிலாத்து கேட்குறாரு இல்லையா. அப்போது அது ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சது, தன்னை யூதருக்கு ராஜான்னு இவர் சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. நீர் சொல்லுகிறபடி தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பிலாத்து சொல்கிறாரு. ஆனால் பிலாத்து அந்த இயேசுவானவர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இயேசுசாமி கேட்குறாரு, நீங்களே சொல்கிறீங்களா இல்லை ஜனங்க சொல்கிறதுனால சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு இயேசுசாமி இல்லையா. அந்த அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இவர் ஒரு மறு கேள்விக்கு அதை கவுண்டர் பண்ணுறாரு. அந்த கேள்வியை நேரடியாக அதற்கு பதில் அவர் முதல்ல சொல்ல, அப்படி தானே, நீ தான் அப்படி சொல்கிறீரா இல்லை ஜனங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்களா, நீர் யூதருக்கு ராஜாவான்னு என்கிட்ட அப்படின்னு இயேசுசாமி என்ன செய்கிறாரு, ஒரு மறு கேள்வி கேட்பதை பாடுறோம். அப்போ அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கேள்வி கேட்குறாரு பிலாத்து, நீ என்ன பண்ண, ஜனங்க ஏன் உன்னை கொண்டு வந்து என்கிட்ட நிறுத்திருக்கிறாங்க, என்ன நடந்தது இல்லையா. அது ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்வி இயேசுவானவர். ஆனால் இயேசுவானவர் அது கொஞ்சம் கூட சளைக்காதவராக இல்லையா, ஒரு பதிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லத்தக்கதாக இல்லையா. பிலாத்துக்கு, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசைகளும் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்களே, நீ என்ன செய்தா என்று யோவான் 18:35 அவர் ஆனால் இந்த ஏசாமி கேட்ட எதிர் கேள்விக்கு இவனால் என்ன பண்ண முடியல, எரிச்சலும் கோபமும் தான் இவனுடைய இருதயத்தில் அதிகமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் ஏசாமி பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ராஜ்யம் நீ ராஜாவான்னு கேட்டு பதில் சொல்லணும், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல, இது விளங்கலை பிலாத்து. அப்போ உலகத்திற்குரியது அல்லன்னா அப்போ ஒரு யூதருக்கு ராஜா இல்லைன்னா ஏன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிந்துக்கின அளவு கூட யாரால் புரிஞ்சுக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களால், யூத மக்களால், அந்த யூத மத தலைவர்களாலே அந்த காலத்தில் இருந்தவங்களால் விலகி கொள்ள முடியல. எதுக்காக இந்த மாதிரியான இவங்க கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு இல்லையா. அப்போ ஏசாமி சொன்னார், நான் இவனுக்கு புரியுது, இவர் உலகத்துக்குரிய ராஜாவாக இவர் ட்ரை பண்ணல, ஆனால் கூட இவர் ராஜா தான் ஒரு விதத்தில்னு அவருக்கு புரியுது. உடனே ஏசாமி சொல்கிறாரு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவானவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குறான். இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது பிலாத்துக்கு விளங்குது, இவர் குற்றம் இல்லாதவர், இவர் வேறு ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாரு, இவங்க தவறான விதத்தில் தன்னிடத்தில் நியாயம் தீர்த்து இவரை கொலை செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் பிலாத்துக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, விளங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிலாத்து மனதளவில் புரிஞ்சு கொள்கிறான் அவர் சொல்கிற காரியங்களை. அப்புறம் கேட்குறாரு, சத்தியமா அப்படின்னா என்னது பிலாத்து கேட்குறாரு. அப்படி தானே, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவானவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குறான்னு இயேசுவானவர் சொன்னபோது, சத்தியமா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, இந்த பிலாத்து என்ன செய்கிறாரு, அவர் கேட்கத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை. அப்போ வெளியில் பேசி பார்க்குறாரு ஜனங்கிட்ட. பிலாத்து அவர்கிட்ட நான் ஒரு குற்றமாக காணலைங்க, அவர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு தப்பாக புரிஞ்சுட்டு மனசில் அவர் வச்சுக்கிட்டு அப்படி அவங்க இவரை விடுதலை செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை செய்ய அவர் என்ன செய்கிறார், ஆயத்தமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் ஜனங்கள் விடுவதாக இல்லை. யூத மத தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஜனங்களை தூண்டிவிட்டு எப்படியாவது இவர் என்ன செய்யணும், இவரை அந்த பஸ்கா பண்டிகை நாளில்
கொலை செய்வது ஒரு பண்டிகை நாள். பஸ்கா பண்டிகை நமக்கு தெரியும் இல்லையா? பாஸ் ஓவர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். சங்கார தூதன் எகிப்தை கடந்து சென்ற பொழுது அந்த ராத்திரியில் இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டு ஒரு ஆட்டினுடைய ரத்தம், ஒரு ஆடு வெட்டப்பட்டு அது ரத்தம் இஸ்ரவேலருடைய அந்த கோசேன் நாட்டில் இருந்த இஸ்ரவேலருடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட்டது. அப்போ அந்த சங்கார தூதன் கடந்து சென்றபோது எந்தெந்த வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளில் இருக்க தலைச்சன் பிள்ளைகள் தப்பித்து கொள்வார்கள். இது இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் அறையப்படுவதையும் அவர் மேலுள்ள விசுவாசத்தினாலே இன்றைக்கு உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு காணப்படுவதையும் இது ஒரு அடையாளமாக அன்றைக்கு அது செய்யப்பட்டதை நாம் பார்க்குறோம். அப்போ அவன் கேட்குறான், ஒரு பண்டிகையில் நான் யாரை விடுதலை ஆக்குறது, இயேசுவானவரை விடுதலை ஆக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் அப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மார்க்க தலைவர்கள் கற்றுக் கொடுத்ததை பராபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும் இல்லையா? நீ பாடத்தில் தான் கொடுத்துருக்காங்க, திங்கக்கிழமை பாடத்தில், இதோ இந்த மனுஷன் அவ்வளோ பாடுபடுத்தி அவரை கொண்டு என்ன பண்ணாங்க, நிறுத்தினாங்க என்று நம்ம பார்க்குறோம். இப்போ பராபாசைகளுக்கு விடுதலை பண்ணோன்னு சொல்லி ஒரே ரோம வீரருங்க இயேசுவாமிக்கு சிரசில் முள்முடி சூட்டி சிகப்பு அங்கியை உடுத்தி யூதர்களின் ராஜா என்று கேலியாக என்ன பண்ணாங்க, வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். கோஷம், ஜனங்கள் ஒரு பக்கம் கோஷம் விடுறாங்க, சிலுவையில் அறையோன்னு. இந்த ரோம வீரர்கள் இயேசுவானவரை கேலி செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி தானே? இதெல்லாம் ஒரு சில நிமிடங்களிலே, ஒரு சில மணி நேரங்களிலே நடைபெற்ற அந்த கடைசி சம்பவங்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியுது. ஆண்டவராகிய இயேசுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற கடைசி சம்பவங்கள் அவர் மரணத்திற்கு முன்பாக நாம் இதோ இந்த மனுஷன் என்கிறான் இயேசு. இது யோவான் சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவது இல்லையா? ஏசாமியே சொன்னார், இதோ உலகத்தின் யோவான் சொன்னது, இதோ உலகத்தின் பாவம் சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. பிலாத்து இதோ இந்த மனுஷன் என்று சொல்கிறார். சிகப்பு அங்கி தரித்து தலைகளிலும் சரீரத்திலும் இரத்த காயங்களினாலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ இந்த மனுஷன் என்று கேட்கிறார் இல்லையா, சொல்லுகிறார் அந்த பிலாத்து. அப்போது ஜனங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கோஷமிடத்தக்கதாக. அருமையான ஆண்டோடைய பிள்ளையில் உலக ரட்சகருக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்களை நம்மால் என்ன பண்ண முடியுது? இது ஒவ்வொரு ஊழியக்காரரும் தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி நேரங்களிலே அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்று சொல்லி இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவது இயலாத காரியம் என்பதையும் நாம் நன்றாக என்ன செய்கிறோம், அறிந்திருக்கிறோம். அருமையான ஆண்டோடைய பிள்ளையில். அப்போது அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இயேசுவானவர் தேவகுமார் என்று தன்னை சொன்னார் என்றும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, கூட்டத்தில் இருக்கிறவங்க பண்ணாங்க. விடுதலை ஆக்கக்கூடாதுன்றாங்க இயேசுசாமி. ஏன்னா அவர் ராயனுக்கு விரோதமாக பேசினார். சீசர், ரோம ராயர்களில் ரோம பேரரசர்கள் ரோம் நகரத்தை தலைநகராக வச்சு உலகம் முழுவதும் ஆட்சி ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பாக 600 ஆண்டு காலங்களாக கிமு 331 அலெக்சாண்டருடைய வீழ்ச்சியிலிருந்து கிபி 467 வரையில் அந்த ரோம பேரரசு 10 துண்டுகளாக பிரிக்கப்படும் வரையில் இருந்த காலகட்டங்கள் வரையில் இந்த மேற்கு ரோம பேரரசின் தலைநகராக ரோம் நகரம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டங்கள் தான் இயேசுவானவர் பிறந்து வளர்ந்து ஊழியங்களை செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து பரலோகத்திற்கு செய்து, இதெல்லாம் ரோமர்கள் இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்து ரோம பேரரசு அதில் வல்லரசு ஆட்சி செய்து கொண்ட நாட்களில் நடைபெற்ற காரியம் என்று நாம் பார்க்குறோம். அப்போது இவர் ராயனுக்கு விரோதமாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையை தூண்டி விடுறாங்க விலங்குகளை அவ்வளோ சொல்கிறது. ஆனால் உண்மையிலே அவங்க தெரிஞ்சு தான் செஞ்சாங்களா இல்லை தெரியாமல் செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியல இல்லையா? ஆனால் ஏசாமிக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் சொன்னார், சிலுவையில் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அந்த பாவம் மனதை குருடாக்கிடும். தாங்க போகக்கூடிய வழி செம்மையான வழி இல்லை, தவறான பாதையில் செல்கிறோம் அப்படின்றது ஒரு விதத்தில் தட்டுப்பட்டாலும் ஜனங்க அது கட்டுப்பட மாட்டாங்க. அந்த நியாயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு என்னென்னா ஜனங்களுக்கு பழி வாங்க வேண்டும். யூத மார்க்க தலைவர்களுக்கு என்ன நினச்சாங்க, இயேசுவானவரோடு இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்களே இல்லையா, மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவர் செய்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஓய்வு நாளில் சுகமாக்குனதெல்லாம்
அதனால் அவங்க என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவங்களுக்கு எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு குருட்டு எண்ணம் அவங்க இதயத்தில் இருக்குது. அதை ஜனங்களை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இயேசுவானவர் எப்படியாவது கொலை செஞ்சிடணும் அப்படின்ற அவங்க திட்டத்தை ஜனங்களை வைத்தே அவர்கள் நிறைவேற்றுது. அப்படின்னா அந்த ஜனங்கள் எவ்வளவு மட ஜனங்களாக மூடர்களாக இருந்திருப்பார்கள், அறிவு கண்கள் திறக்கப்படாத அறிவு குருடர்களாக இருந்திருப்பார்கள் என்று நாம் நன்றாக யோசித்து பார்க்கணும். அப்படி தானே? வேதத்தை ஒழுங்காக வாசிச்சிருந்தாங்கன்னா அந்த நிலைமை அவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுருந்துருக்க மாட்டாங்க ஏசாமியை. அப்படி தானே? ஆமாம், இவர் தான் தேவகுமார் என்பவர் விளங்கியிருக்கு. அவர்களில் ஒரு சிலருக்கு விளங்குச்சு. உயர்வான ஸ்தானத்து உதாரணத்துக்கு நிற்கதும் இல்லையா, ஏசாமி அவர் ஏற்றுக்கிறாரு. நல்லா விளங்கி நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதபடினாலே அவரை அவங்க கைவிட்டுட்டாங்க. கடைசி நேரத்தில் அவரை அவர் தான் உலக ரட்சகன் அப்படின்னு சொல்லி அவங்களால் அங்கீகரித்து கொள்ள முடியல. அப்படி தானே? அப்போது அந்த சிலுவையில் அந்த கடைசியில் முடிஞ்சுது அப்படின்னு செவ்வாய்க்கிழமை அவர் சொன்னது சொல்லப்பட்டிருக்கு. லத்தீன், கிரேக், எபிரேய மொழிகளில் நசரான இயேசு யூதருக்கு ராஜா என்று பிலாத்து எழுதி அந்த சிலுவையின் மேல் என்ன செய்கிறாரு, அவர் தலைக்கு மேலே அந்த ஒரு வாசகத்தை அவர் வைக்கிறார். ஜனங்க வேறு மாதிரி மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க, அவன் மாற்றவே இல்லை பிலாத்து. அப்படி தானே? அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பிலாத்துக்கு மாற்ற மனசு இல்லை, ஜனங்க ஓயாமல் அந்த வாசகத்தை மாற்ற சொல்கிறாங்க. ஆனால் அவனை மாற்றவே இல்லை. யூதருக்கு ராஜா அப்படின்னு போடப்பட்டது அந்த வாசகம் அப்படியே தான் இருந்ததை நாம் பார்க்குறோம். அப்போது கொடூரமான ஒரு மரணம் இல்லையா, கல்வாரி சிலுவையினுடைய மரணம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த மரணம் இருக்கிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அது ஒரு சாதாரணமான ஒரு மரணம் அல்ல. அது அவமானப்படுத்தி கொலை குற்றவாளிகள், கொள்ளையர்கள், தேச துரோகம் செய்தவங்க, இவங்களுக்கு தான் அந்த சிலுவையினுடைய கடைசியில் கிடைக்கும் தண்டனை. சரிங்களா? அந்த கல்வாரி சிலுவையில் கொல்லப்படக்கூடிய அந்த சிலுவையில் அடிக்கப்படணும் அப்படின்ற அந்த சட்டம் யாருக்கு பொருந்தோன்னா, பலவிதமான கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள், கொலைகளை செய்தவர்கள், தேச துரோகிகள். அந்த ஒரு அவமானத்தை யார் ஏற்றுக்கினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த மரணத்திற்கு பாத்திரமில்லாத அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லையா, அதான் முடிந்தது என்று செவ்வாய்க்கிழமை பாடத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்க அம்மாவை பார்க்குறாரு ஏசாமி சிலுவையிலிருந்து, யோவானையும் பார்க்குறாரு. மூத்த பையனானால வீட்டில் அந்த கடமையை அவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுறாரு. தன் தாயை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பை தனக்கு அன்பான சீசனாகி யோவானிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக இல்லையா, மரியாளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அதோ உன் தாய் என்று சீடரை நோக்கியும் தனது தாயை நோக்கி அதோ உன் மகன் என்று சொல்லி என்ன செய்கிறார், அவர் அந்த பொறுப்பை அவர் ஒப்படைக்கிறார். கடைசி நேரத்தில் தனது தாயை பார்த்து கொள்ள வேண்டும் என்று யோவானிடத்தில் அவர் விரும்பி கேட்பதை நம்மால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இது யோவான் சுவிசேஷம் 19, 26, 27 அது இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. ஆண்டுடைய பிள்ளையில் எல்லாம் முடிந்தது டெலியோ என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை, நிறைவேற்றி முடிந்தது என்று அர்த்தம் இல்லையா. கிரேக்க வார்த்தை 30 வசனத்தில் வருகிறது. 30 இடங்களில் அந்த மாதிரியான முடிந்தது என்ற அர்த்தப்படும்படியான கிரேக்க வார்த்தைகள் இந்த யோவான் சுவிசேஷத்திலே இடம்பெற்று வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக என்று 28 வசனத்திலே என்ன செய்கிறது, 19ஆம் அதிகாரத்தில் வருகிறதை நம்மால் பார்க்கணும். கல்வாரி சிலுவையிலே தனது ஜீவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்கத்தக்கதாக இல்லையா. பாவத்திற்காக செலுத்தப்பட வேண்டிய பலி முழுமை அடைந்தது. பாவத்திற்காக செலுத்தப்பட வேண்டிய நிவாரணம் கல்வாரி சிலுவையிலே முற்று பெற்றது. அவரது கல்வாரி சிலுவையின் மரணத்தினாலே அதை ஏற்றுக்கொள்வதனாலே மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் முடிந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லத்தக்கதாக பாவத்திற்காக செலுத்தப்பட வேண்டிய பூரண பலி செலுத்தப்பட்டாயிற்று. அது பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் முடிந்தது என்ற அந்த வார்த்தை என்ன செய்கிறாரு, இப்போ அண்ட சராசரத்திற்காகவும் மனுக்குலத்திற்காக மாத்திரமல்ல, இயேசுவானுடைய பலி இல்லையா, சாத்தான் ஏற்படுத்தின சந்தேகங்கள்
லூசிஃபர் இம்ப்ளான்டட் டவுட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் தி ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் என்று சொல்லி வைட்டமர் எழுதுகிறாங்க. அவன் ஏற்படுத்தின சந்தேகங்கள் கல்வாரி சிலுவையிலே இல்லையா, அதாவது விழுந்து போன தெய்வத்திலும் விழுந்து போயிட்டாங்க, விழுந்து போகாதவங்க மனதிலே அவன் சில சந்தேகங்களை ஏற்படுத்தி வச்சுருந்தான். அவங்க மனப்பூர்வமாக ஆனால் இது பண்ணாங்க, அப்படிலாம் இருக்காதுன்னு அது நிரூபிக்கப்பட்டது கல்வாரி சிலுவையில். மற்ற உலகங்கள், விழுந்து போகாத உலகங்கள், தேவத்துவல் மனதில் இருந்த ஐயப்பாடுகளும் கூட தேவன் அன்பானவர் என்பதையும் தேவன் நீதிபரர் என்பதையும் தேவன் பாவத்திற்கு பலியாக தன்னுடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்பதும் அவருடைய மனதில் என்ன செய்கிறது, இருந்த சந்தேகங்கள் எல்லாம் ஐயப்பாடுகள் எல்லாம் நீங்கத்தக்கதாக இல்லையா. தேவன் அன்பானவர் தான். கல்வாரி சிலுவையில் தேவன் நியாயந்தீர்க்கப்பட்டார்னு நாம் சொல்லலாம். காட் வாஸ் ஜட்ஜ்ட் ஆன் கிராஸ் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அவர் நீதியுள்ளவர் என்று நிரூபிக்கப்பட்ட இடம், அவர் அன்பானவர் என்பது நிரூபிக்கப்பட்ட இடம், அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி தன்னை தொழுது கொள்ள செய்வதில்லை என்று நிரூபிக்கப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் விழுந்து போகாத மற்ற உலகங்கள் இருந்தவர்கள், விழுந்து போகாத தேவத்துவம் மனதிருந்த ஐயப்பாடுகளும் கூட, லூசிபரால் ஏற்படுத்தப்பட்ட சந்தேகங்களும் கூட நிவர்த்தி செய்யப்படத்தக்கதாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு மரித்த அந்த வேலையிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனப்படினாலே புதன்கிழமையில் காலியான கல்லறை இல்லையா. அடுத்த அதிகாரம் யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் ஓடி போய் பார்க்குறாங்க இல்லையா. மரியாள் ஓடி போய் என்ன செய்கிறாங்க, அந்த கல்லறை நிலையத்துக்கு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில், அது நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் தெழுந்த நாள் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது முந்தின நாள் ஓய்வு நாள். அதுக்காக மாத்திரம் இல்லை, மார்க் 16:9 வாசிக்கிறோம் இல்லையா. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு முதலாவது மகதலேனா மரியாளுக்கும் பின்பு சீஷர்களுக்கும் காட்சியளித்தார்னு இருக்குது. அப்போது இந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லி கத்தோலிக்க மார்க்கம் தான் அதை ஏற்படுத்துச்சு. ஆமாம், யூத கேலண்டர்களையும் நம்ம பார்க்குறோம். வாரத்தின் முதல் நாள் என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. அன்றைக்கி தான் அவர் எழுந்திருக்கிறார் ஆண்டவராக இயேசுசாமி. காலியான கல்லறை என்ற தலைப்பு புதன்கிழமை தலைப்பு என்று நாம் பார்க்குறோம். அப்போ கல்லறைக்கு போனால் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு, துணியினால் சுற்றப்பட்ட அந்த துணி, இயேசுவானவருடைய தலையை முகத்தையும் மூடி அந்த துணி சுருட்டப்பட்டு அந்த கல்லறையின் ஓரத்திலே வைக்கப்படத்தக்கதாக. அப்படிதானே 3 காரணங்கள் இயேசுவானவரை திருட்டளவாய் கொண்டு போயிட்டாங்கன்னு ரோம அரசனிடத்தில் அந்த போர் வீரர்கள் எழுத சொல்கிறாங்க இல்லையா. அது பொய், அது திருட்டு அளவாக கொண்டு போகல. ஏன் கொண்டு போகல அப்படின்னா, இயேசு உயிர் தெழுந்தார் என்பதுதான் உண்மை. அவர் திருட்டளவாக அவருடைய சரீரத்தில் யாரும் சரீரத்தை கொண்டு போகலன்றது தான் உண்மை. அப்படின்னா உண்மைன்றதுக்கு முதல் காரணம், அங்கே போர் வீரர்கள் காவல் பண்ணப்பட்டிருந்தாங்க, காவலில் இருந்தாங்க. அவங்கள மீறி சரீரத்தை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ரோமன் சோல்ஜர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த சென்ட்ரி மாறுவாங்க. 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஒரு கைதி இருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி சரீரத்தெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இவங்க பொய் சொன்னது, பொய்யான தகவலில் எழுதியிருக்காங்க ரோம சரித்திரத்தில். அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு அவர்கள் எழுதின பொய்யே ஒரு சாட்சியாக மாறத்தக்கதாக. எப்படி அப்படின்னிங்கன்னா, ஒன்று பாதுகாவலர்கள் இருக்கும்போது அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு காரியம். இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, கல்லறையில் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால் தான் திருட வருவாங்க, திருடருங்க இல்லையா. அங்கே ஒன்றுமே கிடையாது. இயேசுவானுடைய சரீரத்தையும் அவரை சுற்றி இருந்த துணிகளையும் தவிர, வேறு சீலைகளையும் தவிர வேறு எதுவுமே அங்கே கிடையாது. அதனால் அவங்க திருடுறதுக்கு இன்னும் இல்லை, வாய்ப்பு கிடையாது. 3வது அங்கே அவசர அவசரமாக திருடிட்டு போகிறவங்க துணியை மடித்து என்ன பண்ண மாட்டாங்க, அழகாக சுருட்டி ஒரு ஓரமாக வைக்க மாட்டாங்க, விளங்குதுங்களா. அதனால் இவைகளெல்லாம் சுருட்டப்பட்டு அவருடைய துணி அவருடைய தலையையும் முகத்தையும் மூடி இருந்த துணிகள் சுருட்டப்பட்டு சீராக வைக்கப்பட்டிருக்குது ஒரு வாரத்தில். இவர்களை பார்த்த உடனே முதல்ல யார் நம்புகிறாங்க அப்படின்னா, பேதுரு, யோவான், மரியாள், மகதலேனா மரியாள். இவங்க தான் வியாழக்கிழமை பாடத்தில் இயேசுவும் மரியாளும் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அந்த கல்லறைக்கு ஓடினாங்க. சற்று நேரம் கழித்து அவளும் அங்கே வந்தாள். பேதுருவும் யோவானும் கல்லறை ஆராய்ந்து விட்டாங்க, சென்று விட்டார்கள். ஆனால் அழுது கொண்டே திரும்பி வந்த மரியாள் அங்கேயே இருந்தாள்.
கடந்த சில நாட்களாக அவள் அதிகமாக அழுதிருக்க வேண்டும் என்று இப்போது அழுகிறாள். குனிந்து கல்லறைக்குள் பார்த்தாள். உள்ளே வெள்ளை வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் இல்லையா இயேசுவின் சேர வைக்கப்பட்டு உட்கார்ந்துகின்ற ஆச்சரியமான சிறிய ஏன் அழுகிறாய் என்று அவர்கள் கேட்கத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இதெல்லாம் உயிர் எழுந்ததுக்கு சாட்சிகள். இவங்களாம் ஐ விட்னஸ். அது மாத்திரம் இல்லாமல் அவர் 400 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார் உயிர் திறந்த பின்பு என்று ரோமருக்கு நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுவதை நம்மால் பார்க்கணும். ஐ விட்னஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவர் உயிர் திறந்ததை. காலி கல்லறை மாத்திரம் சாட்சி கிடையாது. இங்கே இறந்தார் இல்லையா தோமா, அவர் ஒரு சாட்சி. அவர் தான் கைகளில் போட்டு பார்த்தா தான் சொன்னவர். விரல் அவருடைய கரங்களிலும் அவருடைய விழாவிலும் கரத்தை போட்டால் தான் நம்புன்னு சொன்னவர். அதை காண்பிக்கிறார் இயேசுவானவர் அவர்கிட்ட இல்லையா. அவர் ஒரு சாட்சி, ஐ விட்னஸ்ஸு. சீடர்கள் 12 பேரும் ஐ விட்னஸ்ஸு, 11 பேரும். அப்புறம் பவுல் அப்போஸ்தலன் ஒரு மாபெரும் ஐ விட்னஸ். ஏன்னா தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவரை சந்திக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா. உயிர் தெரிந்த ரட்சகரை அவர் முகமுகமாக தரிசித்தபோது அவர் கண்கள் குருடாவதை நாம் பார்க்குறோம். இப்படி நிறைய சாட்சிங்க இருக்கிறாங்க அவருடைய உயிர் தெரிதலுக்கு. அங்கே கொடுத்த ரிப்போர்ட் ரோம அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட் தவறான ரிப்போர்ட். அவரை கொண்டு போயிட்டார். எப்படி கொண்டு போவாங்க? இவங்க வீரருக்கு தாங்க அங்கே சென்ட்ரி இருக்கிறாங்க, எப்படி கொண்டு போக முடியும் இல்லையா. ஒரு பவர்ஃபுல் ஒரு பாதுகாப்பு, அவர் 4 அடுக்கு பாதுகாப்பு. இன்னும் ஒன்று, விலை உயர்ந்த பொருள் இருந்தால் தான் திருட வருவாங்க. அங்கே யார் அவருடைய சரீரத்தை தவிர ஒன்றுமே இல்லை. உடலை சுற்றி இருந்த சீலையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. 3வது நமக்கு நல்லா இங்கே கொடுத்துருக்குறாங்க. 3வது காரியம் என்னது அப்படின்னீங்கன்னா, அங்கே துணியை அவ்வளோ ஒழுங்காக யாரும் சுற்றி வைக்க மாட்டாங்க. அவசரத்தில் திருடர்கள் வந்திருந்தாங்கன்னா இல்லையா, திருடிட்டு போதான் துணியை சுற்றி அழகாக ஓரமாக வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரோமர்கள் ஒரு தவறான தகவலை கொடுத்தாங்க தங்கள் சரித்திரத்தில். இதெல்லாம் கூட ஒரு உயிர் தெரிதலுக்கு அத்தாட்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் கண்கண்ட சாட்சிகளாக அவர் என்ன பண்ணாங்க, 400க்கும் அதிகமானவருக்கு அவர் என்ன செய்தார், காட்சியளித்தார் என்று ரோமருக்கு நிருபத்தில் பவுல் எழுதுவதை நாம் பார்ப்போம். வியாழக்கிழமை பாடம் இயேசுவ மரியாதை. அப்போ ஏசாமி கிட்ட இவங்க ஓடி வராங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏசாமி தான் அது அப்படின்னு சொல்லி. ஓடி வரும்போது ஏசாமி சிறிய ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார் இல்லையா அந்த கல்லறையில். அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ரபுனி என்று ரபுனின்னா போதகரே என்று அர்த்தமாம். அப்போ அவங்க ஓடியாரும் போது ஏசாமி சொல்கிறார், நீ என்னை தொடாத, ஏன்னா நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி செல்லவில்லை. நீ போய் நான் என் பிதாவின் இடத்திற்கு உங்கள் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறேன் என்று நீ சொல்லு என்று சொல்லி ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாதை இடத்திலே சொல்லத்தக்கதாக இல்லையா. அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுமே அவங்களுக்கு விளங்கிடுச்சு. அவரால் தான் அந்த மாதிரி கூப்பிட முடியும். மரியாளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவரை அடையாளம் கண்டு கொண்டால் தான் தன் பிதாவினிடம் சொல்லுவதால் தம்மை தொட வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி செல்வதை சீடரிடம் போய் சொல்லுமாறு அவளுக்கு கட்டளையிட்டார். மரியாள் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தால் தான் கர்த்தரை கண்டதாக சீடரிடம் சொல்லி அவர்களிடம் சொன்ன விபரங்களை எல்லாம் சொல்லுகிறாள் இல்லையா. அது 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லையா. இயேசுவானவர் இறை மைந்தன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு கல்வாரி சிலுவையிலே உங்கள் பாவங்களுக்காக எனது பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்த அந்த காரியம் இருக்கிறதே இப்படிதானே. அது இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய சாட்சியாக அவரது மரணமானது, அவரது மரணத்திற்கான சாட்சி, உயிர்த்தெழுதலுக்கான சாட்சிகள் விளங்கி கொண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடியுது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள் கல்வாரி சிலுவையின் மேல் வைக்கும் நம்பிக்கையினால் அவர் ரத்தத்தினால் தானே அது பாவங்கள் என்ன பண்ணப்படுகிறது, கழுவப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. அப்போது அதுதான் அந்த மகிமையின் வேலை, உயிர்த்தெழுந்த வேலை இருக்கிறது. சிலுவையும் உயிர்த்தெழுதலும் என்ற தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கும், மகிமையின் வேலை என்ற தலைப்பில். அப்போனா உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை இறைவன் செய்தார். ஆனப்படினால்தான் அவரை விசுவாசிக்கிற நாம் என்ன விசுவாசிக்கிறோம், அவருடைய வருகையிலே உயிரோடு கூட எழுப்பப்படுவோம் என்ற விசுவாசத்தினாலே கிறிஸ்தவ மார்க்கம் கட்டப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இல்லையா. மரணத்துக்கு அப்புறம் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, வெவ்வேறு
ரூபம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆமாம், ரீபர்த்து நடந்துக்கிட்டே இருக்குது, சைக்கிள் ஆஃப் ரீபர்த் என்று நம்புகிறாங்க. நம்ம அப்படி நம்புறது கிடையாது. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதல் உலகத்திற்கு ஒரு பெரிய அவர் இறைவன் இறைமைந்தன் என்பதை சாட்சியிடத்தக்கதாக அந்த கல்வாரி சிலுவையின் மேலே விசுவாசம் நாம் ரட்சிக்கப்பட்டுள்ளோம் என்று உலகத்தில் உள்ள நாம் ரட்சிக்கத்தக்கதாக ரட்சிப்பின் வழியிலே வழி நடத்த தேவன் தான் நமக்கு கிருபை செய்வனும் பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ராகியங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவர் சிறுமந்தையாக வந்திருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதான எங்களை செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரமானது ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ள நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி சீடர்கள் ஆதியிலே இருந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்பத்தில் எப்படி பலத்த சாட்சிகளாக அப்படி உயிர் தெழுதலுக்கு இருந்தார்களோ, நாங்களும் அப்படி இருந்து அநேகரை ரட்சித்துக் கொள்ளும் பொறுப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று உணர்ந்து அநேகருக்கு உண்மை அறிமுகப்படுத்தி ஆண்டவரே இந்த உலகத்தில் ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வந்து சேர்க்கவும், கல்வாரி சிலுவையின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள செய்யவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துள்ள தாழ்மைப்படுத்துவனுடைய பாதப்படியில் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.